பிரைஸ் காட். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் அமைவதாக. சரி, இன்றைக்கான ஜீவ ஊட்டை நம்ம தியானிக்கலாமா? யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களோட கர்த்தர் இருக்கிறார் என்பதை முதல்ல நீங்க அறிந்து கொள்வீங்க. உங்களை சுற்றிலும் கர்த்தர் அக்கினி மதிலா இருக்கிறார் என்பதை முதல்ல நீங்க அறிந்து கொள்வீங்க. இரண்டாவது, உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியான காரியங்களை கர்த்தர் இந்த நாட்களில் செய்ய போகிறார். விசேஷமாய் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவரை ஆராதிக்கிறதுனால, நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசுவானவரை பற்றி பிடித்திருக்கிறதுனால ஒருபோதும் அவர் நம்மை வெட்கப்படுத்துகிறவர் அல்ல. ஒருபோதும் கர்த்தர் நம்மை வெட்கத்துக்குள்ளே தள்ளுகிறவரும் அல்ல. ஆனால் அதற்கு மாறாக அவர் நம்மோடு இருந்து நம்மை அந்த எல்லா சூழ்நிலைகளுக்கும் விலக்கி பாதுகாக்கிறார். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை வெட்கப்பட விட மாட்டேன், நான் உனக்கு வெட்கத்தை அனுமதிக்க மாட்டேன். சொல்லு போகாதீங்க. இந்த வார்த்தை உங்கள் இருதய பலகையிலே எழுதப்படுவதாக. May God bless you.